ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மீன் பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபிஷ் பஜ்ஜி. இப்போ இதை வாங்க எப்படி செய்யலான்னு கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நெத்திலி மீன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி உப்புத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. மீனில் வந்து அந்த உப்பு மிளகாலாம் நல்லா பிடிக்கணும். அப்போ தான் நம்ம பஜ்ஜி சுடும்போது அந்த உப்புலாம் பிடிச்சி மீனுக்குள்ளேயும் உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்து 2 குழிக்கரண்டி கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே 2 குழிக்கரண்டி அரிசி மாவு, அதில் வந்து 1 குழிக்கரண்டி வந்து அரிசி மாவு, 1 குழிக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதாலும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நான் வந்து 2 குழிக்கரண்டியுமே அரிசி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் இதில் சோடா மாவு போடுறது உங்கள் விருப்பம் தாங்க. நான் வந்து சோடா மாவு போடல. நான் எதுலேயுமே சோடா மாவு சேர்க்க மாட்டேன். ஸோ நான் போடலை. நீங்கள் போடுறா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இந்த இதை வந்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுக்கணுங்க. பஜ்ஜி மாவுக்கு எப்படி பிணைவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். பிணைஞ்ச இந்த மாவை வந்து மீன் ஊறி இருந்துச்சுன்னா அந்த மீனை வந்து இந்த பஜ்ஜி மாவில் துவச்சி எண்ணெயில் காய வச்சு போடணுங்க. இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதே சமயம் மீனும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த பஜ்ஜி மாவில் வந்து நம்ம துவச்சி எப்பயும் போல் பஜ்ஜி எப்படி போடுவோம் அதே மாதிரியே மீனை இதில் போட்டு பொரித்து எடுக்கணுங்க. இது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பயுமே மீனை வந்து பொரித்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை பஜ்ஜி மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லை வந்து நார்மலாக சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதம், இந்த மாதிரி ரசம் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு மோஸ்ட்லி சாப்பிடக்கூடாது. தயிர் சாதத்தோட மீன் சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் ரசம், சாம்பார் இதுக்கெலாம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு எடுத்துடலாம். சூப்பரான மீன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எப்பயும் போல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மீன் பஜ்ஜி தயார்.